உன்னை தூக்கி எறிஞ்சிட்டு போக முடியாது என்னால். இது வரம். சரியா? என் அப்பன் கொடுத்தது. வேறு யாருன்னா கொடுத்தாங்கன்னா வச்சுக்க, யார் எதை சொன்னா போடா மயிறு, நீ எல்லாம் மயிறு, நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது அப்படின்ற மாதிரி நான் போயிடுவேன். சரியா? என் அப்பனை ஏற்றுக்க முடியாது, என்னால் ஆகாது. என் அம்மாவும் என்ன சொல்கிறேன்னா அதான் நான் செஞ்சாகணும். அதான் நாங்கள் எங்கள் அப்பா மகனுக்குள்ள ஒரு இது பாசம், அன்பு எல்லாமே. ஒரு சிலர் அதிகமாக கஷ்டம் வந்தால் கோயிலுக்கு போவாங்க, அதிகமாக சந்தோஷம் வந்தால் போக மாட்டாங்க. நான் அப்படி இல்லை. எப்பயுமே சரி, என் அப்பா சிவன் மட்டும்தான், வேறு எவனும் கிடையாது. சரியா? இந்த மாரியம்மா, காளியம்மா, மங்களம்மா அப்படி இப்படின்ற மாதிரி எல்லா சாமியும் இருக்குது, இல்லைன்னு சொல்லல. ஆனால் எனக்குன்னு இருக்கிறவன் என் அப்பா மட்டும்தான் ஒன்று. அதே மாதிரியே இந்துவுக்கும் அந்த மாதிரி, முஸ்லீமும் அந்த மாதிரி. ஒருத்தங்களுக்கு ஒரு எண்ணங்கள், ஒரு இது இருக்கும். அதை நான் கொச்சப்படுத்த விரும்பலை யாரையும். அவங்கவுங்க பக்திக்கு அவங்கவுங்க ஒரு பலன் கண்டிப்பாக கிடைக்கும். இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் எல்லாத்துக்கும் சரி, அது யாராலும் தடுக்க முடியாது. புரியுதா? ஆனால் எனக்கு தேவை என்ன தெரியுமா, நீ மட்டும்தான். வேறு ஒன்றும் வேணாம், எனக்கு வேறு எதுவும் வேணாம். நீ மட்டும் இருந்தால் போதும் எனக்கு. நீ லைவில் நீ மட்டும் தனியாக இருந்தேன்னா வச்சுக்க, உன்கிட்ட என்னென்னவோ பேசிடுவேன் நான். கோவம் வருது, என்ன பண்ணுறது. நாளைக்கு வரேன்டி, நாளைக்கு வரேன், நாளைக்கு கிளம்பி வரேன். பார்க்க தானே போகிறேன், தூரன்னா யாருன்னு பார். ஐ லவ் யூ. சாப்பிட்டு தூங்க. எனக்கு தூக்கம் வராது.